Hi everyone, welcome back to our bill decoder series. இந்த சீரீஸ்ல நம்ம சோலாரோட எலக்ட்ரிசிட்டி பில்லும் அதை எப்படி டீகோட் பண்றதும் நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் இந்த சீரீஸ்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அது எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இன்னைக்கு நம்ம TNPDCL ஓட தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெடோட எலக்ட்ரிசிட்டி பில்ல நம்ம பார்க்க போறோம். இது சென்னையில இருக்கிற ஒரு கஸ்டமரோட 3 கிலோவாட் சோலார் பில். இந்த பில் பாத்தீங்கன்னா நம்மளோட முன்னாடி இருக்க எலக்ட்ரிசிட்டி பில்லும் இதுவும் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்காது. அதனால நீங்க இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பில் அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா தான் உங்களோட டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணணும்னா இந்த லிங்க்ல நீங்க போயிட்டு லாகின் பண்ணி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நீங்க போட்டீங்கன்னா அந்த லாகின்ல நீங்க போய் பில்ல டவுன்லோட் பண்ணலாம். நீங்க ரெஜிஸ்டர் ஆகலனாலும் நோ ப்ராப்ளம். உங்களோட சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை வச்சு நீங்க சைன் அப் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த அக்கௌண்ட் டீடைல்ஸ். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பில் ஒன்னு, மெயின் கரண்ட் பில் 2 பில் உங்களுக்கு வச்சிருக்கோம். இந்த பில்ல டீகோட் பண்ணலாம். இதை நம்ம டீகோட் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ தட் நாங்களும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போட்டு ஹெல்ப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். தேங்க்யூ. இப்போ நம்ம செப்டம்பர் 2025 ஓட ஒரு எலக்ட்ரிசிட்டி பில்லை இப்போ பார்க்க போறோம். அந்த பில்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல செக்ஷன், சர்க்கிள் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு அதுல காட்டியிருப்பாங்க டாப் லெஃப்ட்ல. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கான யூனிக் நம்பர். அதுக்கு கீழே உங்களோட நேம் அண்ட் அட்ரஸ் விலாவரியா கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம கீழே உங்களுக்கு QR கோடும் அந்த பேமெண்ட் லிங்க்கும் இருக்கு. அது மூலியமா நீங்க பில் பே பண்ணலாம். இப்போ நம்ம ரைட் சைட்ல இருக்கிறத பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா அந்த டாரிஃப் அப்ளைடுன்னு இருக்கும். அதுல உங்களுக்கு LA1N போட்டிருக்கோம். தட் இஸ் ஃபார் த டொமஸ்டிக்குன்னு வீட்டுக்கு ரெசிடென்ஷியல் வீட்டுக்கான ஒரு டேக் அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைட்ல சாங்ஷன் லோட் இருக்கும். சாங்ஷன் லோடு 8 கிலோவாட்னு கொடுத்துருக்கோம். 8 கிலோவாட் வரைக்கும் நீங்க அந்த வீட்டுக்கு சாங்ஷன் ஆயிருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு எவ்வளவு ஃபேஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, விச் இஸ் 3 ஃபேஸ் மீட்டர். யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா வீட்டில் 5 கிலோவாட்டுக்கு மேலே நீங்கள் சாங்ஷன் எடுக்கிறீங்கனாலே 3 ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஏன்னா ஹெவியர் லோட் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்காக 3 ஃபேஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா மீட்டர் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த மீட்டர் நம்பர் உங்களோட நெட் மீட்டருக்கான யூனிக் நம்பர் அது. அதுக்கு கீழே உங்களுக்கு சோலார் RTS போட்டிருப்பாங்க. தட் இஸ் ரூஃப்டாப் சிஸ்டம். அது உங்களுக்கு இருக்கிறதுனால அது எஸ்ன்னு உங்களுக்கு டேக் ஆயிருக்கும் உங்களுக்கு. அதுக்கு ரைட் சைடில் இந்த பில்டிங் சைக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் போட்டிருப்பாங்க பை மந்த்லின்னு போட்டிருப்பாங்க. பை மந்த்லின்னா 2 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி பில் சைக்கிள் ஜென்ரேட் ஆகும். இந்த பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 9th இருந்து செப்டம்பர் 11th வரைக்கும் உங்களுக்கு பில் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இதோட பில் அமௌண்ட் 1971 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பில்ல ஒரு வாட்டி பார்ப்போம். அந்த பில்ல பாத்தீங்கன்னா டாப்ல உங்களுக்கு கன்சியூமர் நேம், செக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே உங்களுக்கு அதுல கேட்கும், which is similar to what you are seeing in the main bill. அது ரெண்டும் மேட்ச் ஆகுதான்னு மாத்திரம் நீங்க பாத்துக்கோங்க. அந்த மீட்டர் நம்பர் எல்லாமே சோ தட் ரெண்டுமே நீங்க ஒரே பில்ல தான் நீங்க பாக்குறீங்களான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ACCDன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் அடிஷனல் கரண்ட் கன்சம்ஷன் டெபாசிட். அது ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் தான். உங்களுக்கு whenever there is a sudden spike ஏதாச்சும் வருதா, கரண்ட் பில் அதிகமாகிறதுக்காக உங்களுக்கு EB உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மணியை டெபாசிட்டா வாங்கியிருக்காங்க. தட் இஸ் கம்ப்ளீட்லி ரீஃபண்டபிள் வித் இன்ட்ரெஸ்ட். அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே போட்டிருப்பாங்க 2.7% per annumனு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பில்ல பார்த்தீங்கன்னா அந்த ACCDயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 14,498. அதுக்கு கீழே உங்களுக்கு MCD பார்த்தீங்கன்னா மீட்டர் காஷன் டெபாசிட், அதோட ரீஃபண்டபிள் டெபாசிட் பார்த்தீங்கன்னா 3,200. இது இந்த மீட்டரை நீங்கள் எப்போ சரண்டர் பண்ணுறீங்களோ இல்லை புது மீட்டர் அப்ளை பண்ணுறீங்களோ அப்போ இந்த டெபாசிட்டை உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம மெயின் பில்லையும் பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி டெபாசிட் பற்றி ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனில் இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே அதுலேயும் இருக்கும். அதில் ACCD பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பில்லை பொறுத்த வரைக்கும் 12,722 போட்டிருக்காங்க, which was done on April 1st, 2023. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ் ஆஃப் நவ் இன்ட்ரெஸ்ட் அதில் ஆட் ஆயிருக்கு 859 ரூபீஸ். ஓவராலாக 13,581 ரூபீஸ் இப்போ அவங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட்டா இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மீட்டர் காஷன் டெபாசிட்டும் போட்டிருப்பாங்க 3,200 ரூபீஸ். இப்போ இது ரெண்டுமே உங்களுக்கு மேட்ச் ஆயிருக்கிற மாதிரி இருக்கும் 2 பில்லையும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இந்த காஷன் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் பற்றி எப்படி இந்த 859 வந்திருக்குன்னு பார்க்கணும்னா அதுக்கான கால்குலேஷன் எப்படிங்கிறது உங்களுக்கு இதில் காட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பில்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் அண்ட் பேன் இஸ் அப்டேட்டட் ஆர் நாட்டாங்கிறது உங்களுக்கு அதில் தெரிஞ்சிடும். அப்டேட் பண்ணலன்னா நாட் அப்டேட்டட்னு காட்டும், அப்டேட் பண்ணியிருந்ததுன்னா அப்டேட்டட்னு காட்டியிருக்கும் உங்களுக்கு. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் கனெக்ஷன் லைவா நாட் லைவான்னு காட்டும். இப்போ உங்கள் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் லைவா இருந்துச்சுன்னா அது சர்வீஸ் கனெக்ஷன் இஸ் லைவ்னு அதில் காட்டியிருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாப் ரேட்ஸ் உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. எலக்ட்ரிசிட்டியோட ஸ்லாப் ரேட்ஸ். ஸோ 0 to 100 எவ்வளோ, 100 to 200 எவ்வளோ, அந்த மாதிரி ஒரு ஸ்லாப் ரேட்ஸ் வரும். நீங்கள் எந்த இதில் எடுத்தீங்கனாலும் 0 to 100 யூனிட்ஸ் இஸ் ஃப்ரீ ஃபார் அஸ். கவர்மெண்ட் நம்மளுக்கு 0 to 100 யூனிட்ஸ் ஃப்ரீயாக சொல்லியிருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பை மந்த்லிங்கிறதுனால 2 மாதம் நீங்கள் எவ்வளோ யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணுறீங்களோ அது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு இதில் வரும். உங்களுக்கு இப்போ உங்களுக்கு லெஸ் தென் 500 யூனிட்ஸ் தான் உங்களுக்கு கன்சியூம் ஆயிருக்குன்னா அது ஃபர்ஸ்ட் ஸ்லாப்ல போகும், அதாவது மேலே இருக்கிற ஸ்லாப்ல.
அதுக்கு மேலே நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 மாதம் சேர்த்து உங்களுக்கு 600 யூனிட்ஸ் கன்சியூம் ஆகுதுன்னா அப்போ உங்களோட ஸ்லாப் ரேட்ஸ் வந்து செகண்ட் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வரும். உங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு டேபிள், கன்சம்ஷன் சார்ஜஸும் கலெக்ஷன் டீட்டெயில்ஸான ஒரு டேபிள். அது அந்த டேபிளில் பார்க்குறதுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் டைப்புன்னு போட்டிருப்பாங்க, நமக்கு சோலார் நெட் மீட்டரிங் அது போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோலார் பிவி கெப்பாசிட்டி அது பார்த்தீங்கன்னா 3000 வாட்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அதை நம்ம 3 கிலோவாட் பிளான்ட்டை தான் 3000 வாட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. சோலார் ஜென்ரேஷன் மீட்டர் டைப் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது பிளாங்காக விட்டுருப்பாங்க. பேசிக்கலி பிகாஸ் ஜென்ரேஷன் மீட்டர் இருந்துச்சுன்னா தான் கொடுப்போம், நம்ம டிஎன்இபியில் ஜென்ரேஷன் மீட்டர் அதில் தேவை இருக்காது, அதனால அது பிளாங்காகவே இருக்கும். இப்போ நம்ம அந்த டேபிளில் பார்க்க போகிறது காலம் 1 to 3 பார்க்க போகிறோம். காலம் 1 to 3ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடிங் டேட், என்ட்ரி டேட் அண்ட் ரீடிங் ஸ்டேட்டஸ் இருக்கும். ரீடிங் டேட்னா இப்போ உங்களுக்கு அந்த மீட்டரோட ரீடிங் டேட்டை எப்போ எடுத்தாங்க அப்படிங்கிறது டேட்டு. என்ட்ரி டேட்னா அந்த டேட்டா அவங்க எப்போ இன்புட் பண்ணாங்க அது என்ட்ரி டேட். அண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இருக்கும், சம்டைம்ஸ் எஸ்டிமேட் இருக்கும், சம்டைம்ஸ் நார்மல் இருக்கும். நார்மல்னா அங்கே லைவாக என்ன இருக்கோ அது போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இது வந்து காலம் 1 to 3. நெக்ஸ்ட் வந்து காலம் பார்த்தீங்கன்னா 4 to 8 பார்க்குறோம். அதுதான் வந்து இம்போர்ட் செக்ஷன். நீங்கள் டிஎன்இபிலேருந்து எவ்வளோ யூனிட்ஸை எடுத்துருக்கீங்க அதுதான் வந்து 4 to 8 காலமில் போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் காலம் 4ல பார்த்தீங்கன்னா KWH போட்டிருக்கோம், தட் இஸ் கிலோவாட் ஹவர். அதில் வந்து எவ்வளோ யூனிட்ஸ் ரீடிங் இருக்குங்கிறது உங்களுக்கு அதில் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா KVAH இருக்கும். KVAHனா கிலோவால்ட் ஆம்பியர் ஹவர். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பவர் ஃபேக்டர் கிடைக்கும். அந்த பவர் ஃபேக்டர் ஷுட் பி க்ளோஸ் டு 1. அந்த 1 வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு உங்களுக்கு வேஸ்டேஜே கம்மியாக இருக்குங்கிறது அர்த்தம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MD கொடுத்துருப்பாங்க. MDங்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிமாண்ட். அதாவது உங்களோட சாங்ஷன் லோடு இஸ் 8 கிலோவாட் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். அதில் எவ்வளோ மேக்ஸிமம் நீங்கள் லோடு அதில் போட்டிருக்கீங்கன்னு பார்த்துக்கிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.7, 3.8 இந்த மாதிரி தான் இருக்கிறதுனால இட் இஸ் வெல் வித்தின் த சாங்ஷன் லோடு உங்களுக்கு இருக்குது அது MDயில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இஸ் காலம் நம்பர் 7 இஸ் பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு சொன்ன மாதிரி KWH டிவைடட் பை KVAH வரும். அது வந்து இஃப் இட் இஸ் க்ளோஸ் டு 1, இப்போ இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 0.9. ஸோ இட் இஸ் வேஸ்டேஜ், இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஐடியல் ஸ்டேஜ் வேறு உங்களுக்கு வேஸ்டேஜே உங்களுக்கு போக மாட்டேங்குது. தென் த நெக்ஸ்ட் காலம் இஸ் உங்களோட யூனிட்டோட இம்போர்ட்டட் யூனிட்ஸ் எவ்வளோங்கிறது காட்டுறது. அதாவது உங்களோட ப்ரீவியஸ் ரீடிங்க்கும் இந்த ரீடிங்க்கும் டிஃப்ரென்ஸ் வருது. ஜூலையில் இவங்களுக்கு இந்த ரீடிங் வந்திருக்கு, இப்போ செப்டம்பரில் இந்த ரீடிங் வந்திருக்கு. இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1137 யூனிட்ஸ் அவங்க இம்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுது இதில். நெக்ஸ்ட் நம்ம செக்ஷன் வந்து எக்ஸ்போர்ட் செக்ஷனை பார்க்க போகிறோம். அந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா காலம் 9 to காலம் 13 இருக்கும். எக்ஸ்போர்ட் யூனிட்ஸ்னா பேசிக்கலி நம்ம வந்து நம்மளோட சோலார் ஜென்ரேஷன்லேருந்து நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்கு போக மிச்சம் எவ்வளோ எக்ஸஸ் யூனிட்ஸ் இருக்கோ அது வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம் EB கிட்ட. அதுதான் வந்து இது எவ்வளோ யூனிட்ஸுங்கிறது இந்த டேபிளில் காட்டியிருப்பாங்க. ஸோ காலம் 9ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு KWH ரீடிங் காட்டியிருப்பாங்க, கிலோவாட் ஹவர் ரீடிங் வந்து எவ்வளோ இருக்குன்னு காட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து KVAH ஓட ரீடிங் காட்டியிருப்பாங்க, கிலோவாட் ஆம்பியர் ஹவர் எவ்வளோ ரீடிங் இருக்குன்னு காட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் த MD which is the maximum demand. அது வந்து உங்களோட பிளான்ட் வந்து 3 கிலோவாட்டுங்கிறதுனால எவ்வளோ தூரம் க்ளோஸாக நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னு காட்டியிருப்பாங்க. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 2.82 வரைக்கும் ஜென்ரேட் ஆயிருக்கு, which is வெரி குட் எஃபிஷியன்சியில் உங்கள் சோலார் வந்து ரன் ஆயிருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு. இப்போ நம்ம PF பற்றி PFங்கிறது என்னன்னா KWH டிவைட் பை KVAH. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் எவ்வளோ பவர் ஃபேக்டர் வருதோ அது வந்து இஃப் இட் இஸ் க்ளோஸ் டு 1 தென் உங்களோட சிஸ்டம் வந்து நல்லா எஃபிஷியண்டாக ரன் ஆகுதுங்கிறது அர்த்தம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்போர்ட் யூனிட்டோட எவ்வளோ யூனிட்ஸ் வந்துருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. எக்ஸ்போர்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூலையில் இவ்வளோ யூனிட் உங்களுக்கு ரீடிங் காட்டியிருக்கு, செப்டம்பரில் இவ்வளோ யூனிட் ரீடிங் காட்டியிருக்கு. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு 659.87 யூனிட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிருக்குங்கிறது காட்டுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது முடிச்சதுக்கப்புறம் காலம் 14 and 15 which is the ஜென்ரேஷன் மீட்டரை பற்றி காட்டியிருப்பாங்க. நம்மளுக்கு வந்து EBல TNEBல we don't have a generation meter concept in Tamil Nadu. நம்மளது எல்லாமே நெட் மீட்டரே வந்து பை டைரக்ஷனல் மீட்டர்னால எல்லா ரீடிங்கும் அதிலே காட்டுறதுனால உங்களுக்கு ஜென்ரேஷன் மீட்டர் தனியாக தேவைப்படாது. அதனால இந்த ரெண்டு காலமும் எப்பயுமே உங்களுக்கு 0ல இருக்கும். நெக்ஸ்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் வந்து நெட் மீட்டரிங்கான டேபிள். நெட் மீட்டரிங்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு COF கஃப் யூனிட்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. கஃப் யூனிட்னா கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் ஃபேக்டர். அது வந்து உங்களுக்கு பேசிக்கலி ஒரு ஃபார்முலா பேஸ்டு கால்குலேஷன் தான். அது வந்து உங்களுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுருப்பாங்க. லைக் அதுக்கும் அகேன்ஸ்ட் எக்ஸ்போர்ட் வந்து அப்நார்மலாக இருக்கா இல்லை சேமாக இருக்கா இல்லை ஈக்குவலாக இருக்காங்கிறதுக்கு பார்க்குறதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா கஃபோட ஃபார்முலா வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க மேலே 21% இன்டூ PV கெப்பாசிட்டி. PV கெப்பாசிட்டி உங்களோட சோலார் கெப்பாசிட்டி ஜஸ்ட் 3000 வாட்ஸு இன்டூ உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் வந்து பில்லிங் சைக்கிள். இப்போ இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா 64 டேஸ் காட்டியிருப்பாங்க. ஸோ 64 டேஸ் போடுவீங்க இன்டூ த 24ன்னு போட்டிருப்பாங்க. இது வந்து ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பேசிஸில் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களோட இந்த சைக்கிளுக்கான நம்பர் வந்து 968 யூனிட்ஸ் உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க கஃப் யூனிட்ஸாக வந்து.
உங்களோட ஆக்சுவல் எக்ஸ்போர்ட் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா 659.87. ஸோ எலிஜிபிள் எக்ஸ்போர்ட் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி இது ரெண்டுத்தோட எது லெஸர் யூனிட்டோ அதுதான் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. இப்போ இது ரெண்டுல லெஸர் வந்து உங்களோட ஆக்சுவல் எக்ஸ்போர்ட் யூனிட்ஸ், அதாவது 659.87. ஸோ உங்களோட எக்ஸ்போர்ட் யூனிட்ஸ் விச் இஸ் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா 659.87 கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டட் எக்ஸ்போர்ட் யூனிட்ஸ்னு காட்டியிருப்பாங்க. இது வந்து எப்பயுமே வந்து சேமாக தான் இருக்கும். இன்கேஸ் ஆஃப் எனி லாஸ் ஃபேக்டர் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் மைனஸ் ஆகும். பட் யூஸ்வலி இட் வில் பி த சேம் ஃப்ரம் வாட் இஸ் த எலிஜிபிள் எக்ஸ்போர்ட் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் யூனிட்ஸ். நெட் யூனிட்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா உங்களோட இம்போர்ட் யூனிட்ஸ், அதாவது உங்களோட காலம் நம்பர் 8ல் எவ்வளோ வந்திருக்கோ அது மைனஸ் இந்த ப்ரீவியஸ் காலமில் இந்த எக்ஸ்போர்ட் அட்ஜஸ்டபிளில் எவ்வளோ வந்திருக்கோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 477.23 வரும். அதுதான் உங்களோட நெட் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் யூனிட்ஸுக்கு அடுத்த காலம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் எக்ஸஸ்ன்னு இருக்கும். எக்ஸ்போர்ட் எக்ஸஸ்னா பேசிக்கலி உங்களுக்கு எக்ஸ்போர்ட் யூனிட்ஸ் வந்து மோர் தென் த இம்போர்ட் யூனிட்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸஸை கேட்ட வரும். பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களோட இம்போர்ட் யூனிட்ஸ் இஸ் ஹையர் அண்ட் எக்ஸ்போர்ட் யூனிட் இஸ் லோவர். ஸோ அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து எக்ஸஸே கிடையாது, 0ல் தான் காட்டுது உங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கிரெடிட் காட்டியிருப்பாங்க. இது வந்து இந்த சைக்கிள் இல்லை, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சைக்கிள் ஏதாவது எக்ஸ்போர்ட் யூனிட்ஸ் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அது இதில் ஆட் ஆயிருக்கும். பட் இவங்களுடைய என்டையர் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆல்வேஸ் வாஸ் லோவர் தென் த இம்போர்ட். அதனால இவங்களுக்கு எக்ஸ்போர்ட் கிரெடிட்டும் இல்லை. இப்போ நம்ம உங்களோட நெக்ஸ்ட் பில்லிங் சைக்கிளோட டேபிள் பார்க்க போகிறோம். அதில் வந்து பில்ட் யூனிட்ஸ் காட்டியிருக்காங்க. பில்ட் யூனிட்ஸுங்கிறது உங்களோட நெட் யூனிட்ஸ், அந்த ப்ரீவியஸ் டேபிள் எவ்வளோ வந்திருக்கோ அதுதான் உங்களோட பில்ட் யூனிட்ஸ் விச் இஸ் 477.23 யூனிட்ஸ். அதுதான் உங்களோட பில்ட் யூனிட்ஸை காட்டியிருப்பாங்க. இந்த பில்ட் யூனிட்ஸோட கன்சம்ஷன் சார்ஜஸ் எவ்வளவோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் இதில் இன் டர்ம்ஸ் ஆஃப் ருப்பி வேல்யூ காட்டியிருப்பாங்க. அந்த ருப்பி வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா உங்களோட ஸ்லாப் பார்த்துருக்கீங்கன்னா அந்த ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த 477.23 யூனிட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் இந்த கால்குலேஷன் நடந்திருக்கும். தட் இஸ் 0 to 100 உங்களுக்கு அதே மாதிரி ஃப்ரீயாக வந்திருக்கும். 101 to 200 யூனிட்ஸ் இந்த ஸ்லாப் ரேட்டில் வரும். 201 to 400 இந்த ஸ்லாப் ரேட்டில் வரும். அண்ட் த ரிமைனிங் 77.23 இந்த ஸ்லாப் ரேட்டில் உங்களுக்கு வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1661.55 ருபீஸ் உங்களுக்கு கன்சம்ஷன் சார்ஜஸாக உங்களுக்கு அதில் காட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் த நெட்வொர்க் சார்ஜஸ். நெட்வொர்க் சார்ஜஸ்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாத்துக்குமே வந்து கிரிட் யூசேஜ் பண்ணுறதுனால அதுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து டிஎன்இபி நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த சார்ஜஸ் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா உங்களோட கஃப் யூனிட்ஸ் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அந்த கஃப் யூனிட்ஸோட 20% ஆஃப் த சார்ஜஸ் இன்டூ 1.6 ருபீஸ் அப்படின்னு வேல்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ வருதோ அதுதான் உங்களோட நெட்வொர்க்கிங் சார்ஜஸ். இப்போ இந்த பில் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா 968 இஸ் த கஃப் யூனிட்ஸ். அதில் வந்து 20% பண்ணிவிட்டு இன்டூ 1.6 ருபீஸ் போட்டிங்கன்னா 309.76 ருபீஸ் உங்களுக்கு வரும். தட் இஸ் த நெட்வொர்க்கிங் சார்ஜஸ். இப்போ நம்ம சிசி சார்ஜஸ் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் நெட்வொர்க் சார்ஜஸ் பார்த்துட்டோம். இப்போ மிடில் சில காலம்ஸ் இருக்குது, அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபிக்ஸட் சார்ஜஸ்ன்னு வச்சுருப்பாங்க. அது எப்பயுமே உங்களுக்கு 0 தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இ டேக்ஸ், திஸ் எலக்ட்ரிசிட்டி டேக்ஸ். அது வந்து சோலார் நெட் மீட்டரிங்னால அதுவும் உங்களுக்கு 0ல் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் டிமாண்ட் சார்ஜ், அதாவது உங்கள் டிமாண்ட் லோடோட நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு பெனால்ட்டி மாதிரி வரும். பட் இந்த சிச்சுவேஷனில் அப்படி கிடையாது. ஏன்னா 8 கிலோவாட் இருக்குது, அதுக்குள்ள தான் எல்லாமே கன்சியூம் ஆயிருக்கு. பவர் ஃபேக்டர் பெனால்ட்டின்னு போட்டிருப்பாங்க. பவர் ஃபேக்டர் பெனால்ட்டின்னா உங்களுக்கு பவர் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 0.99 அண்ட் லெஸ்ஸில் தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ அது ஹையாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பெனால்ட்டி வரும். பட் இட் இஸ் நாட் தேர். ஸோ அதனால உங்களுக்கு பவர் ஃபேக்டர் பெனால்ட்டி உங்களுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்டிங் சார்ஜஸ் இருக்கும். வெல்டிங் வந்து நாட் ஃபார் டொமஸ்டிக் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது உங்களுக்கு. அதனால வெல்டிங் இஸ் ஆல்வேஸ் 0. ஸோ ஆல் தீஸ் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0ல் தான் காட்டியிருப்பாங்க. சிசி சார்ஜஸும் நெட்வொர்க் சார்ஜஸும் உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டிஸ் கொடுத்துருப்பாங்க. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டி. சேம் லைக் டொமஸ்டிக்கு உங்களுக்கு அது எல்லாமே 0 வேல்யூ தான் வரும் உங்களுக்கு. அண்ட் நவ் த ஓவரால் பில் இது எல்லாமே ஆட் பண்ணுவாங்க. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சம்ஷன் சார்ஜஸும் உங்களுக்கு நெட்வொர்க் சார்ஜஸும் தான் உங்களுக்கு வேல்யூ இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1971.31 ருபீஸ் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த காலம் பார்த்தீங்கன்னா நெட் ஃபீடிங் பற்றி போட்டிருவாங்க. நம்ம கான்செப்ட் நெட் மீட்டரிங் கான்செப்ட் இருந்தால நெட் ஃபீடிங்கோட காலம்ஸ் எதுவுமே நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகாது. அது பேசிக்கலி கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ் அந்த மாதிரினா தான் போகும். அது டொமஸ்டிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு நெட் மீட்டரிங் கான்செப்ட்னால உங்களுக்கு நெட் ஃபீடிங்கில் எல்லாமே 0ல் தான் காட்டும் உங்களுக்கு. ஸோ அதனால் அந்த காலம்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது. அதுக்கு அடுத்த காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில் கலெக்ஷன்ஸ் டீட்டெயில்ஸ் காட்டியிருப்பாங்க. அதில் உங்களுக்கு பில் அமௌண்ட் ஃபைனலாக உங்களுக்கு எவ்வளோங்கிறது இது எல்லாத்தோட அரைவல் காட்டியிருப்பாங்க. தட் இஸ் 1971 ருபீஸ் இதில் காட்டியிருக்கு. அதுக்கப்புறம் ரெசிப்ட் நம்பர் காட்டியிருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் பில் பே பண்ணிங்கன்னா உங்கள் ரெசிப்ட் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது என்றைக்கு டேட்டில் ரெசிப்ட் பண்ணிக்கிங்கன்றது நெக்ஸ்ட் காலமில் உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த 3மே உங்களுக்கு அதில் தெரிஞ்சிடும். இந்த டேபிள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டேபிளுக்கு மேலேயே உங்களுக்கு காட்டியிருப்பாங்க ஒரு சின்ன லைன் பிங்க் கலரில் போட்டிருப்பாங்க.
டியூஸ் வந்து எவ்வளோ இருக்குங்கிறது. இந்த பில்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூ இஸ் நில் அப்படின்னால எல்லா பில்லுமே இவங்க பே பண்ணிட்டாங்க. ஸோ தெர் இஸ் நோ டியூ அப்படின்னு இதில் காட்டியிருப்பாங்க. இப்போ நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பில்லை பார்த்த மாதிரி ஃபைனலாக 1971 உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ நான் உங்களோட மெயின் பில்லை போய் பாருங்கள். இப்போ இந்த மெயின் பில்லையும் இதே மாதிரி 1971 இந்த மெயின் பில்லும் உங்களுக்கு மேட்ச் ஆகுது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் சார்ஜஸ்ன்னு பார்த்துருப்பீங்க 309.76 அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதுக்கு மேலே எனர்ஜி சார்ஜஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2493.58 இந்த எனர்ஜி சார்ஜஸ் கட்டிருக்காங்களே, இது எப்படி வந்திருக்குங்கிறதுக்கான டெரிவேஷன் எப்படின்றது பார்க்கலாம்னா, இது வந்து டிஎன்இஆர்சி டாக்குமெண்ட்டோட ஃபைனான்ஷியல் இயர் 25-26 ரிலீஸ் பண்ண டாக்குமெண்ட்டோட ஸ்லாப் ரேட்ஸ் இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 400 வந்து 4.95 rupeesன்னு போட்டிருப்பாங்க பர் யூனிட் சார்ஜஸ். அதே மாதிரி 400 to 500 யூனிட் பார்த்தீங்கன்னா 6.65 rupees பர் யூனிட்ன்றது மாதிரி இந்த மாதிரி ஸ்லாப் வைஸ் யூனிட் பட்டிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு 2490 எனர்ஜி சார்ஜஸ் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 477.23 யூனிட்ஸை இந்த ஸ்லாப் ரேட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 2493.58 வரும் உங்களுக்கு. பட் நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்லாப் ரேட்ஸ் இப்போ கவர்மெண்ட் சப்சிடி படி அதை வந்து 0 to 100 வந்து ஃப்ரீ ஆக்கியிருக்காங்க, 100 to 200 வந்து 2.35 ஆக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்லாபில் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு அதுதான் சப்சிடியாக அவங்க வந்து 832 rupeesன்னு காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வேல்யூ இந்த 2493.58 இந்த சப்சிடிங்கிற வேல்யூ 832 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1661.55 தான் வரும். இப்போ இந்த வேல்யூ தான் உங்களுக்கு அந்த டேபிள்லையும் உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 1661.55 இது உங்களுக்கு மேட்ச் ஆகும். இது ரெண்டும் தான் உங்களுக்கு சேம் வேல்யூ விச் இஸ் யுவர் எனர்ஜி கன்சம்ஷன் சார்ஜஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் பில்லில் சென்டரில் ஒரு டேபிள் இருக்கும். இந்த டேபிள் என்னென்ன காட்டியிருக்காங்கன்னா உங்களுக்கு வெளியே இனிஷியல் ரீடிங் அண்ட் ஃபைனல் ரீடிங்கும் போட்டிருப்பாங்க. அதாவது உங்களோட இம்போர்ட்டட் யூனிட்ஸோட ரீடிங்கோட வேல்யூ இங்கே போட்டிருப்பாங்க. தட் இஸ் ஆன் July 9th அவங்க என்ன ரீடிங் எடுத்தாங்களோ அது வந்து உங்களுக்கு இனிஷியல் ரீடிங்கில் போட்டிருப்பாங்க. September 11th எடுத்த ரீடிங்கு உங்களுக்கு ஃபைனல் ரீடிங்கில் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஃப்னு காட்டியிருப்பாங்க விச் இஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் விச் வில் பி ஆல்வேஸ் 1. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சம்ஷன் யூனிட்ஸ்ன்னு காட்டியிருப்பாங்க. கன்சம்ஷன் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 477.23 யூனிட்ஸ் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிமாண்ட் ரெக்கார்டட் அது பார்த்தீங்கன்னா 3.79 கொடுத்துருப்பாங்க விச் இஸ் வெல் பிலோ யுவர் சாங்ஷன் லோட். உங்கள் சாங்ஷன் லோட் பார்த்தீங்கன்னா 8 kW இருக்குது, அதுக்கு கீழே தான் உங்களுக்கு ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் நார்மல். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் டிமாண்ட் ரெக்கார்டட் வித் எம்எஃப் பார்த்தீங்கன்னா அதுவும் 3.79 தான். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பவர் ஃபேக்டர் பார்த்துருப்பாங்க, அது வந்து 0.96 காட்டியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நார்மல் இருக்கிறதுனால உங்களுக்கு கீழே வந்து ஸ்டேட்டஸும் பார்த்தீங்கன்னா நார்மல்னு உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கும். நான் இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த பில்ஸ் பார்த்துருப்பீங்க. வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் த வீடியோ. இதில் உங்களுக்கு ஃபுல்லாக சோலாரில் எப்படி எலக்ட்ரிசிட்டி பில் பார்க்குறதுன்னு பார்த்துருப்பீங்க, எப்படி உங்களோட இம்போர்ட் யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் யூனிட்ஸ் பார்க்குறதுன்னு பார்த்துருப்பீங்க, நெட்வொர்க் சார்ஜஸ்னால் என்ன, கன்சம்ஷன் சார்ஜஸ்னால் என்ன, எல்லாமே நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஸோ இப்போ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு எலக்ட்ரிசிட்டி பில்னால் எப்படி உங்களுக்கு பே பண்ணணும், சோலார் எலக்ட்ரிசிட்டி பில்னால் எப்படி பே பண்ணணும் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் உங்களுக்கும் சோலார் போகணுன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சோலார் போகணுன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் சோலார் ஸ்கொயர். எங்களோட நம்பர் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் 98300300. எங்களோட வெப்சைட்டும் கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கன்சல்டேஷன் இஸ் ஃப்ரீ. உங்களுக்கு வந்து நாங்கள் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி கொடுப்போம். அண்ட் தென் நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னா சோலாரை எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்லேருந்து உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு வேறு ஏதாவது பில்ஸ் அனலைஸ் பண்ணணுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் போடலாம். வேறு டவுட்ஸு குவெரிஸ் இதில் ஏதாச்சும் நீங்கள் மிஸ் பண்ணுறோம், ஏதாவது உங்களுக்கு டவுட் கேட்டனாலும் அதுவும் கமெண்ட்ஸில் கொடுங்க. நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் அதையும் பண்ணுறோம். நாங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது உங்களுக்கு சோலார் பில்லை பற்றி தெரியணும்னாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் புரியும். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் டைம், தேங்க்யூ ஸோ மச். பாய்.